அண்ணனுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நட்சத்திர பேச்சாளர்கள் எல்லாம் எப்போதும் கடைசியில் பேச வைக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் நாங்களாம் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் மட்டும் பாப்பாவை இடையில விட்டுட்டிங்கன்னா அப்புறம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய கவனத்தை அதுக்காக நட்சத்திர பேச்சாளர்களே கடைசியில் பேசுவீங்க. சரண என்ன ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளேயா. பேரன்பு கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நண்பர்களே, 1920களில் ஊவே சாமிநாத ஐயர் எழுதிய குளத்தங்கரை அரசமரம் என்கிற சிறுகதை தான் தமிழில் சிறுகதைக்கான வடிவமைப்போடு எழுதப்பட்ட முதல் சிறுகதை என்று இலக்கிய ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் இன்றோடு தமிழில் சிறுகதை என்கிற வடிவம் தோன்றி கிட்டத்தட்ட 105-106 வருடங்கள் ஆகின்றன. இந்த 105-106 வருடங்களில் ஆரம்ப காலங்களில் தமிழ் சிறுகதை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினால் மட்டுமே எழுதப்பட்டு வந்தது. அவற்றில் பெண்களுக்குரிய நிலை குறித்து ஒரு பதிவு இருந்தாலும் கூட பெண்களை பற்றிய கதைகளை, பெண்களுடைய வாழ்வியலை, அவர்களுடைய பெண் அரசியலை பேசுவதற்கு அம்பை வரும் வரை காத்திருக்க வேண்டி இருந்தது என்று தன்னுடைய தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்கிற நூலில் தமிழ்ச்செல்வன் அவர்கள் குறிப்பிடுகிறார். பொதுவாகவே எழுத்தாளர்களில் ஆண் பெண் என்கிற பேதம் பார்ப்பதில் அறிவார்ந்தவர் யாருக்கும் எந்த உடன்பாடும் இருக்காது. ஆனால் ஒரு பெண்ணை குறித்து, பெண்களுடைய வாழ்வை குறித்து எழுதுகிற போது அது ஒரு ஆண் சிந்திக்கிற சிந்தனை மொழிக்கும் ஒரு பெண் சிந்திக்கிற வழிமுறைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. உங்களுக்கு எழுத்தாளர் அம்பை அவர்களுடைய 2 முக்கியமான சிறுகதைகளை நீங்கள் அறிவீர்கள். ஒன்று அம்மா ஒரு கொலை செய்தால், மற்றும் ஒன்று காட்டிலே ஒரு மான். இந்த கதைகளை நான் வாசிக்கிற போது இது இயல்பாக அந்த ஒரு பதின்பருவ காலத்தில் பெண்கள் உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களை குறித்து எழுதுவதற்கு எவ்வளவு யோசித்தாலும் எவ்வளவு முயன்றாலும் ஒரு ஆனால் அந்த இடத்தில் அந்த மாற்றங்களை எழுதுவதற்கு கண்டிப்பாக முடியாது என்று இந்த நிமிடம் வரை நான் கருதுகிறேன். அப்படி ஒரு பெண் சார்ந்த சிந்தனையை ஒரு பெண்கள் வழியாக எழுதுகிற போது அது இன்னும் வலிமை அடைகிறது. நம் அனைவருக்கும் புத்தரை பற்றி நன்றாக தெரியும். ஞானம் பெறுவதற்காக நடு இரவில் தன்னுடைய அரண்மனையை துறந்து, வீடு மனைவி மக்களை துறந்து ஞானம் பெறுவதற்காக புத்தர் வெளியேறினார் என்று வரலாறு சொல்கிறது. அப்படி நடு இரவில் ஞானம் வேண்டி மனைவி மக்களை திறந்து ஒருவேளை யசோதரை வெளியேறியிருந்தால் அவளுக்கு பெயர் என்னவாக வைத்திருப்பீர்கள் என்று தங்கை கீர்த்தி அவர்கள் எழுதிய அவள் எனும் அடர்வனம் தொகுப்பில் ஒரு கவிதையை நான் படித்திருக்கிறேன். ஆக பெண்களுடைய மனநிலை, அவருடைய சிந்தனை என்பது எப்போதும் வேறு வேறாக இருக்கிறது. அந்த வகையில் தன்னுடைய பெண் சார்ந்த சிந்தனைகளை, தன்னுடைய பெண்கள் குறித்தான வாழ்வியலை, பெண்கள் குறித்தான வழிகளை தனக்கே உரிய முறையில் இந்த மகேஸ்வரி என்கிற மரியம் கவிதை தொகுப்பில் சகோதரி எழுத்தாளர் குடந்தை அனிதா அவர்கள் தன்னுடைய 13 கதைகளின் வழியாக வெளியே கொண்டிருக்கிறார். நண்பர்களே, இந்த தொகுப்பில் மொத்தம் 13 சிறுகதைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த 13 சிறுகதைகளில் பெரும்பாலான சிறுகதைகள் பெண்களை குறித்து, பெண்களுடைய பெண் அரசியலை குறித்து பேசுகிற கதைகளாக இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் தனியாக பெண், அதாவது ஆண் துணை ஆண் இறந்து போயோ அல்லது ஆண் துணை இல்லாமலோ தனித்து வாழ்கிற பெண்களுடைய மனநிலைகளை இந்த கதைகள் பெரும்பாலுமாக எடுத்து காட்டுகின்றன. இந்த அரங்கில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஆண்களுக்கும் ஒரு சிறிய கேள்வியை விடுப்பதன் மூலம் இந்த சிறுகதை தொகுப்புகள் நுழையலாம் என்று இருக்கிறேன். நண்பர்களே, நம்மளுக்கு ஏதாவது இப்போ சின்ன ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கையில் ஒரு சிறிய காயமாகிவிட்டது, எங்கேயோ ஒரு சிறிய காயமாகிவிட்டது, இரத்தப்பெருக்கு ஏற்படுகிறது. அப்போ அந்த இரத்த கசிவை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு கைக்குட்டை எடுத்து நம்முடைய இரத்த கசிவை நிறுத்துவோம். இல்லைனா ஏதாவது ஒரு துணி எடுத்து நம்முடைய இரத்த கசிவை நிறுத்துவோம். யாராவது ஒரு ஆண் இதுவரை இந்த நிமிடம் வரை தன்னுடைய இரத்த கசிவை நிறுத்துவதற்கு பெண்கள் உபயோகிக்கிற அணையாடையை, அதாவது நாப்கின்களை யாராவது பயன்படுத்தியது உண்டா? இந்த கேள்வியை குழந்தை அனிதா அவர்கள் தன்னுடைய அணையாடை சிறுகதையின் மூலமாக வைக்கிறார். அந்த கதையிலே அதற்கு அந்த ஒரு பெண் ஒரு சிறுமி கதாபாத்திரம் வழியாக இந்த கதையை கொண்டு போகிறார். அப்போ அந்த பொண்ணு ட்ரெயினில் போயிட்டுருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து சுற்றுலா போயிட்டுருக்காங்க. அந்த பொண்ணு போயிட்டுருக்கு. அவங்க அம்மா முன்ஜாக்கிரதையாக 2 அணையாடைகளை அந்த பெண்ணுக்கு கொடுத்து விடுகிறாள். அந்த தேவை அந்த பெண்ணுக்கு அந்த ரயிலில் ஏற்படுது. அதுக்காக அந்த பொண்ணு போகும்போது இதே மாதிரி ஒரு நபருக்கு சின்ன ஒரு தகரம் கிழிச்சு இரத்த காயமாயிருது.
அப்போ என்னென்னமோ வைக்கிறாங்க, அந்த ரத்த கசிவு நிற்கவே இல்லை. அந்த பெண் தன்னிடம் இருந்த அணையாடை எடுத்து அந்த அந்த நபருக்கு கொடுக்கிறார், அந்த ஆணுக்கு கொடுக்கிறார். அவர் என்னென்னு அதை கவனிக்கலை, வாங்கி வச்சுக்கிறாரு. ரத்த கசிவு கொஞ்சம் குறைஞ்சிருது. திடீர்னு பார்த்தவர் அதிர்ந்து போய் அருவருப்பாய் ஏன்னா இதை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு தூக்கி ஏறிடான்னு எடுக்கிறாரு. ஆனால் ரத்த கசிவு நிற்கல, அதனால் திருப்பி கையிலே வச்சுக்கிறார். அதுக்கு அந்த பெண் அந்த பெண் சொல்கிறா, சார் இது வந்து பெண்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது தான், ஆனால் இதை பெண்கள் தான் எப்போதும் பயன்படுத்த வேண்டும் என்பதில்லை, சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் ஆண்களும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அந்த பெண்ணுடைய வாயிலாக தன்னுடைய கருத்தை குழந்தை அனிதா அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஏன்னா சின்ன பிள்ளை நம்மளும் ஒரு சின்ன பிள்ளையில் வந்து நம்ம வீட்டிலே நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய சகோதரிகளோ நம்முடைய அக்காவோ தங்கையோ நம்ம வீட்டில் நம்ம போடுற சட்டையை அவங்க போட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சட்டையை போட்டு கடைக்கு போன தங்கச்சிலாம் எனக்கு உண்டு. அதை வந்து அதை சட்டையை போடுறதுக்கோ அவங்க ஒரு நாளும் அவங்க அருவறுத்தது கிடையாது, அதை வந்து ஒரு அசிங்கமாக நினச்சது கிடையாது. இது சின்ன பிள்ளையில் ஒரு தடவை நான் என் தங்கச்சியோட ஒரு எக்ஸாமில் மார்க் கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டேன், ஏதோ ஒரு சப்ஜெக்டில் கம்மியாக வாங்கிட்டேன். எனக்கு 10 வயசு, என் தங்கச்சிக்கு ஒரு 8 வயசு இருக்கும். கம்மியாக வாங்கிட்டனால எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, என் தங்கச்சியுடைய ஃப்ராக் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ராக் என்னைய போட சொல்லி எங்கள் தெருமுக்கில் இருக்க ஒரு கடையில் போய் தேங்காய் வாங்கிட்டு வர சொல்லிட்டார் என்னைய. இது நடந்தது உண்மையிலே. நான் அப்புறம் எங்கள் அப்பா அப்பெல்லாம் ஏற்றுலாம் பேச முடியாது, அது என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சியுடைய ஃப்ராகை போட்டுட்டு நான் அந்த தெருமுக்கில் இருக்க கடையில் போய் நான் தேங்காய் வாங்கிட்டு வந்தேன். ஊரே தெருவே பார்க்குது, வீதியே சிரிக்குது. கூனி குறி நடந்து வந்து அந்த தேங்காய் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துட்டு ஒரே நான் அழுக. ஆனால் இன்றைக்கி வந்து யோசித்து பார்த்தோம்னா அது ஒரு உடை, அவ்வளோதான். தேவையை பொறுத்து அது பெண்களுக்காக தயாரிக்கப்பட்டது என்றால் பெண்களும், அது ஆண்களுக்காக என்றால் ஆண்களும் பயன்படுத்துவதில் அதில். ஆனால் அந்த சமூகத்தின் கட்டமைப்பு எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஆணுடைய உடையை அணிகிற பெண்ணை இந்த சமூகம் வந்து அதை பெருசாக நம்ம இது பண்ணிக்கிறதில்ல. ஆனால் ஒரு ஆணை இழிவுபடுத்தணும், அவனை வந்து அசிங்கப்படுத்தினா அதுக்கு ஒரு பெண்ணுடைய உடை அணிஞ்சாலே அவனுக்கு போதுமானதாக இருக்கிறது. அப்படிங்கிறப்போ இந்த கேள்விகள், இது போன்ற கதைகளின் வழியாக கேட்கக்கூடிய கேள்விகள் இன்னும் அர்த்தம் பெறுகின்றன. இந்த சிறுகதை தொகுப்பில் 13 கதைகள் இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 10 கதைகள் வந்து பெண்களுடைய வாழ்வியலை சொல்கிற கதைகள் நான் சொன்னேன் இல்லையா. அதுபடி பார்த்தீங்கன்னா பெண்கள், இந்த தொகுப்பில் வருகிற பெண்களும் கூட காலம் காலமாக வந்து ஆண்களை மன்னித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த தொகுப்பில் வருகிற பெண்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களும் தங்களுடைய வாழ்க்கையில் காலங்காலமாக ஒன்று அப்பாவையோ சகோதரரையோ அல்லது கணவரையோ காதலனையோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் மன்னித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த தொகுப்பில் வந்து ஒரு அருமையான கதை இருக்குது, அலர்முகை செம்மல் அப்படிங்கிற ஒரு கதை. சகோதரிக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா, இதுக்கு நீங்கள் அலர்முகை செம்மல்னே நீங்கள் அந்த தொகுப்புக்கு பேர் வச்சுருக்கலாம். ஏன்னா ரொம்ப அது அலர்முகை செம்மல்ங்கிற வார்த்தையே எனக்கு ரொம்ப புதிதாக இருந்தது. நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன், அது வந்து தனித்தாக அந்த ஒரு வார்த்தையே இல்லை. அது என்னென்னா, வள்ளலாருடைய திருவருட்பாவில் வந்து இந்த அலர்முகை செம்மல் என்கிற வார்த்தைகள் தனித்தனியாக வருது. கரெக்டுங்களாக்கா? பூவுடைய தான் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா பூவுடைய பல்வேறு பரிணாமங்கள். மொத்தம் ஒரு பூவுக்கு வந்து 7 நிலைகள் இருக்குது. அதில் 3 நிலைகள் வந்து அந்த அலர் முகை செம்மல்ங்கிற அந்த 3 நிலைகளை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அலர்முகை செம்மல்ங்கிற சிறுகதையில் சத்யஜோதி அப்படிங்கிற ஒரு பெண் இருக்காங்க. அவங்க வந்து கூட்டு குடும்பமாக வாழ்ந்தவர்கள். அந்த பெண், அவங்களுடைய கணவர், அந்த கணவருடைய அண்ணன், அவங்க மனைவி சொல்லி எல்லாம் பெரிய கூட்டு குடும்பமாக வாழ்ந்தவங்க. ஒரு விபத்தில் என்ன ஆயிடுது, அந்த பெண்ணுடைய கணவருடைய சத்யஜோதியுடைய கணவருடைய அண்ணன் இறந்துடுறார். அதற்கப்புறம் முழு பொறுப்பையும் வந்து இந்த சத்யஜோதியுடைய கணவர் ஏற்றுக்கிறார். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சத்யஜோதியுடைய கணவருக்கும் அந்த அன்னிக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு குழந்தையை பிறந்து விடுகிறது. இந்த துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத சத்யஜோதி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய 3 குழந்தைகளையும் அழைச்சிக்கிட்டு அவங்க தனியாக வந்துடுறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் வள்ளலாருடைய அந்த சத்திய சன்மார்க்க சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். தன்னுடைய வாழ்க்கைகளையும் தன் வழிமுறைகளையும் அந்த சன்மார்க்க சங்கத்தை அது என்ன அதை ஃபாலோ பண்ணி அவங்க வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இடையில் இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களுக்கு மகளுக்கு திருமணமாகுது, பேரம்பத்தி வந்துடுறாங்க. ஆனால் தனியாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சூழலில் வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட 80 வயது ஆகிடுது. அப்போ அவங்கள வந்து பார்த்து கொள்வதற்காக நித்யா என்கிற ஒரு பணிப்பெண் வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு 40 வயசு இருக்கும். 40 வயசு இருக்க அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஆள் இவருடைய பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சத்யஜோதி வந்து அந்த நித்யாட்ட கேட்குறாங்க, நீ திருமணமே பண்ணிக்கலையாமான்னு சொல்லி கேட்குறாங்க.
அதுக்கு அந்த பெண் வந்து அதுக்கு நேரடியாக பதிலளிக்காமல் அது அப்புறம் பேசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த பெண் தவிர்த்துடுறாங்க. பிறகு மாலை அவங்க 2 பூங்காவுக்கு போய் பேசிகிட்டு இருக்கும்போது திருப்பி சத்யஜோதி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எப்படிமா ஆண் துணையே இல்லாமல் வாழ்ந்துலாம் நினைக்கிறியான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண் நித்யாங்கிற பெண் சொல்கிறாங்க, இல்லை வாழ்க்கையில் ஏற்கனவே ஒருத்தர் இருந்தாருமா, இப்போ அவர் இல்லை, அதனால் அதுக்கப்புறம் வேறு யாரையும் எனக்கு வாழ்க்கை துணையாக வச்சுக்கணும்னு தோணலை, இப்படியே இருந்துடலான்னு தோணுது அப்படிங்கிறதாக அந்த பெண் சொல்கிறாங்க. உடனே நம்ம கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க. அந்த நித்யாங்கிற பொண்ணுக்கு என்ன தோணுதுன்னா, வயசில் பெரியவங்க, அதனால் ஏதாவது அறிவுரை சொல்லுவாங்க, இப்படிலாம் நீ இருக்கக்கூடாதுமா, குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கணும், யாராவது ஒருத்தர் துணை வேணும், ஏதோ ஒரு அறிவியை கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது சத்யஜோதி அம்மா ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிவிடுகிறாள், சரி உன் இஷ்டம் போல இரு. தோழர்களே, இந்த சிறுகதை தொகுப்பில் இருக்கின்ற பெண்கள் சார்ந்த அனைத்து கதைகளுடைய சாரம்சம் என்னவென்று நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், இந்த சத்யஜோதி சொல்கிற அந்த ஒரு வரியைத்தான் நான் நினைக்கிறேன். உன் இஷ்டம் போல இரு. இஷ்டம் போல இருனா அவளை அவளாக இருக்க விடுங்கள், அவ்வளவுதான். நீங்கள் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்த அந்த புனித பிம்பங்களோ அல்லது பெண்கள் என்றால் தியாகம் செய்வதற்கூடியவர்கள், பெண்கள் என்றால் வாழ்க்கையில் வந்து எது நடந்தாலும் அவர்கள் தங்களுக்கு இடப்பட்ட அந்த வழியிலேயே செல்ல வேண்டியவர்கள் அப்படின்னு ஒரு புனிதத்தன்மையை கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் ஒரு பெண்ணை அவளுடைய உணர்வுகளையும் அவளுடைய உணர்ச்சிகளையும் புரிந்து கொண்டு அவளை அவளாக வாழ விடுங்கள் என்கிற அந்த ஒரு வரியைத்தான் வந்து இந்த ஒட்டுமொத்த சிறுகதை தொகுப்பிலுடைய சாரம்சம் என்று நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் கிட்டத்தட்ட 13 கதைகளையும் நம்ம சொல்ல முடியாது, இருந்தாலுமே ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட கதைகளை 3 கதையிலேயே சொல்லணும்னு நினச்சேன். அதில் ஒரு 3வது கதை ஒரு மிக அருமையான கதை, எனக்கு ரொம்ப பிடித்த கதை இந்த தொகுப்பில். அதே முத்தம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. அந்த முத்தம்ங்கிற சிறுகதை, இருந்தாலும் முத்தம் ஒன்று தானக்கா, அதனால் ஓகே. அந்த முத்தம், மன்னிக்கணும், அந்த முத்தம்ங்கிற ஒரு சிறுகதை. ஏன்னா அந்த பொதுவாகவே வந்து இந்த ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை ஆற்றுப்படுத்துவதற்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும். ஒரு பெண்ணை சமாதானப்படுத்துவதற்கு நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை ஆற்றுப்படுத்துவதற்கு அவள் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. எனக்கு தெரிந்த ஒரு தாய்மை உணர்வோடு அல்லது ஒரு ஆறுதலோடு ஒரு சிறிய முத்தம் ஒன்றை, அது கணவனாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் தருகிற தாய்மை உணர்வோடு ஒரு பெண் தருகிற ஒரு முத்தம் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஆற்றுப்படுத்தல் ஒன்று என்று நான் நினைக்கிறேன். அப்படி இந்த கதையில் அந்த முத்தம்ங்கிற கதையில் வந்து ஒரு பெண் வர்றாங்க. அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுகிர்த மலர். ஆனால் பேரில் எங்கேருந்துக்கா பிடிக்கிறீங்க, வேற லெவல். அது சுகிர்த மலருங்கிற ஒரு பெண் கதாபாத்திரம் வர்றாங்க. அவங்க வந்து காதல் திருமணம் செய்து கொண்டவங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு பைலட். அவர் இடையில என்ன ஆகுதுன்னா, ஒரு வேலை குறைப்பு இந்த மாதிரி நடந்ததுனால அவர் வேலை இல்லாமல் போயிடுறார். அந்த சுகிர்த மலருடைய கணவருக்கு வேலை கிடைக்காமல் போயிடுது. அவர் வீட்டில் இருக்கார். அந்த ஒரு மன அழுத்தத்தில் இருந்தவர் எதிர்பாராதகரமாக ஒரு மாரடைப்பில் அவர் இறந்துடுறாரு. சுகிர்த மலருடைய கணவர் வந்து தவறிடுறாரு. மிக இளம் வயது. அவங்களுக்கு இரட்டை பெண் குழந்தைகள் இருக்காங்க. வர்ஷினி, தர்ஷினி 2 பெண் குழந்தைகள் வேறு அவங்களுக்கு இருக்குது. அவங்க கணவன் இழந்த துக்கத்தையும் மீறி தன் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அவங்க அந்த குழந்தைகளையும் வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. ஆனாலும் அந்த காதல் கணவனுடைய நினைவுகள் அந்த மிகவும் துயரமானவை இல்லையா? அந்த துயரங்களால், அந்த பழைய நினைவுகளால் அவங்க ரொம்ப துயருட்டு இருக்க டயத்தில் பார்த்தீங்கன்னா, அதே அவங்க இருக்கிற அந்த வசிக்கிற அதே தெருவில் வந்து ஒரு அயன் செய்கிற ஒரு பையன் இருக்கான். அவங்க அப்பா இருந்தார். அவங்க அப்பா இடையில ஒரு அயன் செய்கிற அப்பா ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஒரு பையன், சின்ன பையன் முருகன் ஒரு பையன் இருக்கான். இடையில ஒரு விபத்தில் அந்த அயன் செய்கிற அவங்க அப்பா தவறி இறந்துடுறாரு. அதற்கு பிறகு அந்த பையன் தான் அந்த கடையை பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த பையன் இறந்த நேரத்தில் வந்து ரொம்ப சின்ன பையன், ரொம்ப அழுது அவன் அந்த துக்கத்தை தாழ முடியாமல் இருக்கிற போது சுகிர்த மலர் வந்து தன்னுடைய தாய் உள்ளத்தோடு அந்த பையனை ஆற்றுப்பிடித்த அந்த பையனுக்கு ஒரு நெற்றியில் ஒரு முத்தம் இடுகிறார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து அந்த சுகிர்த மலர் மேலே மிகுந்த ஒரு அன்புடையவனாக ஆகிவிடுகிறான். இந்த கதையை அந்த பையன்கிட்ட தான் ஆரம்பிக்குது. அப்போ அவங்க கரெக்டாக எந்த டயத்துக்கு வருவாங்க போவாங்கிறத பார்த்து அவங்களுக்கு ஜஸ்ட் பார்த்தா அவனுக்கு போதுமானது, அவ்வளோதான். ஒரு ஆறுதல் கிடைச்சா அவனுக்கு போதுமானது. அதுக்கப்புறம் அந்த கணவனை இழந்து அவங்க ட்ரெயினில் டெய்லி வேலைக்கு வந்து ட்ரெயினில் தான் போயிட்டு வர்றாங்க. அப்படி ட்ரெயினில் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வாரமாக வந்து ஒரு சின்ன பையனை கவனிக்கிறாங்க. ஒரு ஸ்பெஷல் சைல்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு பையனுக்கு ஒரு 15-16 வயசு இருக்கலாம். ஆனால் அவனுடைய மூளை வளர்ச்சி சற்று வயதுக்கு தகுந்தாப்போல் இல்லை. அப்படி ஒரு பையன் டெய்லி வர அவனுக்கு பார்த்துக்கிறது கூட வந்து ஒரு உதவியாளர் கூடயே வர்றாங்க.
ஒரு நாள் என்னது அவங்க கரெக்டாக அவங்க உட்காந்து சுகிர்தமலர் உட்காந்துருக்க இருக்கைக்கு எதிரே வந்து அந்த ஸ்பெஷல் சைல்டுமோ கூட பார்த்துக்கு வந்தவங்களும் வந்து உட்காந்துடுறாங்க. அந்த பையன் இவங்களே பார்த்துட்டு இருக்கான். அவங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துடுது. ஆனால் அந்த பையன் இறங்கலை. கூட இந்த உதவியாளர் பதறிடுறாங்க, டே இறங்குன்னு சொல்கிறாங்க. அவன் இறங்கலை. அப்புறம் அவங்க சுகிர்தமலர் என்ன பண்ணுறாங்க, கையை பிடிச்சி இறங்குன்னு சொல்லி கையை பிடிச்சோன்னே அவன் அம்மான்னு சொல்லிட்டு அந்த பையன் விட மாட்டேங்கிறான். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது, அம்மான்னு சொல்லிட்டு அந்த சுகிர்தமலரே அந்த பையன் கட்டி பிடிச்சிட்றான். கட்டி பிடிச்சோன்னே ட்ரெயினில் இருக்க எல்லோரும் வந்து அந்த பையனை வந்து இழுத்து விட்டு அடிக்க வர்றாங்க. என்ன அப்படின்னா அப்புறம் சுகிர்தமலர் வந்து இல்லை பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எல்லாரையும் விலக்கிட்டு அந்த ஸ்டேஷன் வரும்போது அந்த பையனையும் கூட வந்து இறக்கி அவங்க கீழே இறக்கி வச்சிடறாங்க. அப்போ அந்த உதவியாளர் வந்து அந்த சுகிர்தமல்கிட்ட ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பையனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க அம்மா தவறிட்டாங்க, அதனால் உங்களை வந்து அம்மாவை நினச்சி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க மேடம், நீங்கள் அதனால் நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்காங்க. அவங்க பல தடவை அந்த சுகிர்தமல்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இவங்க அதாவது இந்த காலையில் அவங்க கிளம்புகிற போதே அந்த இவங்க கணவனுடைய நினைவோடு இவர்கள் கிளம்பிட்டு இருந்தாங்க. இந்த பயணத்தில் அவங்க கணவன் தந்த முத்தத்தின் நினைவாக அவர்கள் அந்த நாளை ரொம்ப கஷ்டப்பட்டு கடத்தி கொண்டிருக்கிற போது, ஆனால் இந்த யாரோ தாயை இழந்த ஒரு பையன் இருக்கான் இல்லையா, அப்படிங்கிறப்போ தாய் அன்போடு அந்த பையன் அன்பாக நினச்சிட்டாங்கிற இதை பொறுத்து அந்த பையனை ஆற்றுப்படுத்துவதற்காக அவர் மீண்டும் அந்த பையனுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாள் என்பதாக இந்த கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஆக நான் சொன்ன போல் ஆற்றுப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பெண்கள் வந்து இந்த விஷயத்தை ஆண்கள் எந்த அளவுக்கு இது ஒரு பெண்ணை ஆற்றுப்படுத்தல் எவ்வளோ தூரம் செயல்பட முடியும்னு எனக்கு தெரியலை. ஒரு பெண்ணுடைய ஆற்றுப்படுத்தல் என்பது அது ஒரு தாய்மையோடு அது பெண்ணால் தான் மட்டும்தான் முடியுங்கிறது இந்த சிறிய தோப்பில் இருக்க எல்லா கதைகளுமே, நீ இந்த கதைன்னு இல்லை, நீங்கள் எந்த கதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அதில் அது ரொம்ப உள்ளோடிய ஒரு பெண்ணுடைய தாய்மை உணவும் ஒரு உள்ளோடிய பெண்ணுடைய கருணையும் இந்த சிறிய தோப்பின் பக்கங்கள் எல்லாம் வலிந்திருக்கின்றன. ஆகவே நண்பர்களே, நீங்கள் ஒரு பெண் குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்ம கூட இருக்க பெண்களோட அம்மாவோடும் தங்கையோடும் மனைவியோடும் பழகுவது போல அது ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க நம்ம கூட இருக்கிறதுனால அவங்கள புரிஞ்சிக்கக்கூடிய நம்ம வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நம்ம ஈஸியாக கேட்டக்காக எடுத்துக்குவோம். இது போன்ற மகேஸ்வரி என்கிற மரியம் என்று போன்ற இந்த சிறுகதை தொகுப்புகளின் வழியாக நீங்கள் வாசிக்கிற போது நம் சமூகத்தில் நம் சுற்றி இருக்கிற பெண்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது கணவனை இழந்து வாழ்கிறவர்கள், கணவனை விட்டு வாழ்கிறவர்கள், அவங்களுடைய சூழ்நிலை என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மிக எளிதாக நம்முடைய சமூகம் எளிதாக வேற ஒரு பேர் அவங்களுக்கு வச்சிருது. நீங்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இதே பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் சுஜாதா செல்வராஜ் அவர்கள் எழுதிய கன்னிமார் சாமி கதைகள்னு ஒரு சிறிய தொகுப்பு அறிமுகம் பண்ணாங்க. அந்த புக்கை நான் வாய்ச்சேன்னா அதில் ஒரு வரி அது கடந்து என்னால் வரவே முடியல. அந்த வரியை என்ன வரின்னா, அதில் ஒரு சிறுகதை வரும். அதில் ஒரு முக்கியமான வரி வந்து அந்த கணவனுக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்கும். அவர் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருப்பார். அந்த பொண்ணு எல்லாத்தையும் சமாளித்து இது பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ அந்த ஒரு முக்கியமான ஒரு வரி வரும், குடிகாரர்களின் மனைவி அடுத்த ஆண்களுக்கு மிக எளிதான இலக்காகி விடுகிறார்கள்னு சொல்லிட்டு ஒரு வரி அந்த சிறுகதையில் ஒரு வரி வந்தது. அது உண்மையிலே யோசித்து பார்த்தோம்னா அது உலகத்திலே ஒரு ஆகச்சிறந்த ஒரு கொடுமையான ஒரு வரி தான். ஏன்னா குடிக்கிறதுங்கிறது அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் அதனால் பாதிக்கப்படக்கூடியது யாருங்கிறத யோசித்து பார்க்கும்போது இந்த வலிகளை ஆண்கள் ஒருபோதும் நாம் அனுபவிப்பதே இல்லை. குடிக்கிறது அது என் உடம்பு கெட்டு போகுது அல்லது அது என்னோட போகிறதுன்னு இல்லாமல் அதற்குண்டான வலிகளை அனுபவிப்பதை நான் யாருக்கு அந்த வலிகளை கொடுக்குறேன்னு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக அது என்னை சுற்றி இருக்கிற பெண்கள் தான் அதை இன்றைக்கி அனுபவிக்கிறார்கள். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், மீண்டும் எங்கள் அப்பாட்டே தான் வர வேண்டியிருக்கு. எங்கள் அப்பா நல்லா குடிப்பார். நான் சின்ன வயசுலேருந்தே அவர் குடிச்சு தான் எங்கள் அப்பா அப்படி தான் பார்த்துருக்கேன் அவரை. அவங்களுக்கு ஒரு பெரிய பழக்கம் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு நல்ல துக்க வீட்டுக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்னென்னா சொந்தக்காரங்க நிறையா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொருளாதார ரீதியாக நம்ம கீழே இருக்கோங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை அந்த மாதிரி இடங்களில் தான் ஐயா அவங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்ற காரணத்தை நான் யோசிச்சு பார்க்க எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க, எல்லாருமே அவங்களோட பெரிய ஆளுகளாக இருப்பாங்க, பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேல்படி இருந்திருப்பாங்க. அவங்க நார்மலாக அவங்களால ஃபேஸ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ஒரு கல்யாண வீடுகளோ அல்லது துக்க வீடுகளோ நினைக்கிற போது அவங்க அந்த சரக்கு கொடுக்குற அந்த ஒரு குருட்டு தைரியம் இருக்கு இல்லையா, அதில் சகட்டு மணிக்கு பேசுவாங்க. எங்கள் அப்பா அப்படி தான் பண்ணுவார். கல்யாண வீடு போனால் அந்த வீடை அழுது ஏதோ ஒரு துக்க வீடு மாதிரி மாற்றிடுவார். துக்க வீடுக்கு போனார்னா அது அந்த இடத்துல வேறு மாதிரி மாற்றிடுவாங்க. இப்படி இந்த சிறுகதை தொகுப்பிலும் பெண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய கணவனையும் கணவன் இருந்தும் கணவன் தனியாக வாழ்கிற பெண்களாகவும் இருக்கிறார்கள்.
கணவனை இழந்தும் வாழ்கிற பெண்களாக இருக்கிறார்கள். எனவே பெண்களை குறித்தும் பெண்களுடைய வாழ்க்கையை குறித்தும் அவர்களுடைய மன வலியை குறித்தும் பெண்களுடைய மனதின் குரலை குறித்தும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கட்டாயம் மகேஸ்வரி என்கிற மரியம் என்கிற சகோதரி குழந்தை அனிதா அவர்களுடைய சிறு தொகுப்பை கட்டாயம் நீங்கள் வாங்கி வாசிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.